வணக்கம். மனது சுகமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும். இந்த மனதை அடக்குவது மிக தவறு. மனதை அடக்கவே கூடாது. அது சுகமாக இருக்கட்டும். மனதை அடக்கும்போது மலர் சார்ந்த பிணிகள், அந்த நிலையாக பிணிகள் கண்டிப்பாக வந்துவிடும். மனதை அடக்கக்கூடாது, சுகமாக இருக்கட்டும். இந்த மனதை மனம் விட்டு பேசுவதோட மனம் விட்டு பேச வேண்டும். உள்ளன்போடு இருக்கட்டும். அன்றன்றே உள்ள மாசுகள், மனதில் உள்ள மாசுகள் அது கரைந்துவிடும், அழிந்துவிடும். இதுவும் ஒன்று. அழுகை, இந்த அழுகைங்கிறது இறைவன் படைத்தது. இந்த இறைவன் படைத்த படைப்பில் அழுகையும் ஒன்று தான். அதையும் அடக்கக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கு சுத்தம். அந்த நீர் வந்து கண்களுக்கு நீர் வரும்போது கண்ணுக்கும் ஒன்று சுத்தம். மனதினுடைய மாசுபடிதலும் கரைந்து விடும். அதனால் இந்த அழுகை வரும்போது அது ஒரு மனது சார்ந்த நிலை உள்ளது. அந்த அழுகையும் கட்டுப்பாடு பண்ணி அடக்கக்கூடாது. அதை ரெண்டுக்குமே சுத்தப்படுத்துது. மனதையும் சுத்தப்படுத்துது, கண்ணையும் சுத்தப்படுத்துது. இது இயற்கையினுடைய இறை கொடுத்த வரம். இந்த அழுகையும் வம்படியாக நாம் எப்படிப்பட்ட நான் அழுகலாமா அப்படிங்கிற ஒரு வம்படியாக அந்த அழுகையை நிப்பாட்டக்கூடாது. அது என்ன போகும்னா மன அழுத்தத்தை கொடுக்கும். அதுவும் முக்கியமானது தான். அதோட இதில் இந்த அழுகையில் என்ன ஆண் பெண் அந்த வேறுபாடு, ஆண் அழுகக்கூடாது என்று என்ன இருக்கா? அவர்களுக்கு மனதில்லையா? கடந்து செல்லட்டும். அதனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய அன்பையும் எண்ணத்தையும் ஒழுக்கத்தையும் செலுத்துங்கள். மனதை பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியத்தை செலுத்துங்கள். மாசுகள் அண்டாது, மாசு படியாது, மன அழுத்தம் இருக்காது. இது ரொம்ப முக்கியமானது. அதே போல் மனது வெற்றிடமாக இருக்கும்போது உள்ளம் பேரின்பமாக இருக்கும். அந்த பேரின்பம் ஆற்றல் வரும்போது ஆன்மாவும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் மனதோடு ஆன்மாவை நேசித்து பேரின்ப ஆற்றலோடு இன்பற்றிருங்கள். மனதும் முக்கியம். மனதை ஒரு நிலையாக செலுத்துவது, இறை நிலையாக செலுத்துவது ரொம்ப நல்லது.